பட் 75 வரைக்கும் வண்டி வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். TVS Ntorq ரேஸ் எடிஷன். ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் சென்னையில் ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,14,000 வருது. 1,14,000. ஸோ 1,14,000 கொடுத்து இந்த ஸ்கூட்டி எடுக்கணும் அப்படின்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இதான் வந்து பைக்கோட கீ. நல்லா வந்து பெரிய கீ, கியர் பைக் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இது வந்து ரேஸ் எடிஷன் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ இதில் என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கரிங்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஸ்னு எழுதியிருக்காங்க. இதோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கலாம். இது வந்து 125cc இன்ஜின். இதோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 9.38 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது 7000 RPMல. இதோட டார்க் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 10.5 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ வெஹிக்கிளை பொறுத்த அளவுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஓட்டும்போது இதோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் ஓட்டின வரைக்குமே நல்லா தான் இருக்குது. பைக்கோட டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் 155 mm கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பைக்கில் வந்து சென்டர் ஸ்டாண்ட் வருது. இதோட பிரேக் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 280 mm டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ட்ரம் பிரேக் தான். ஸோ பிரேக்கோட ஃபீட்பேக் வந்து ஃப்ரண்ட் பிரேக் நல்லாயிருக்கு. ரியர் பிரேக் வந்துட்டு ரொம்ப ஸ்பாஞ்சாக இருக்குது. இதில் என்னென்னா சிங்க்ரோனைஸ்டு பிரேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா இந்த ஹோண்டாவில் வந்து காம்பி பிரேக்கிங் சிஸ்டம்னு கொடுப்பாங்களே, ஸோ அது மாதிரி இதில் வந்து சிங்க்ரோனைஸ்டு பிரேக்கிங்கிறாங்க. ஸோ ஒரு பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னொரு பிரேக்கில் ஆக்ஷன் இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி 2 பிரேக்குமே சேர்த்து பிடிக்கும். அதான் வந்து சிங்க்ரோனைஸ்ட். டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 100/80 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ரியரில் 110/80 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் வந்து நல்லாவே அந்த பல்லுலாம் பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ரியரில் வந்துட்டு ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரியரில் இருக்கிறது மோனோஷாக். சஸ்பென்ஷனோட ஃபீட்பேக் வந்து ஃப்ரண்ட்டு எனக்கு நல்லாயிருக்கு, ரியர் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்குது. அதுமாதிரி சீட்டு பார்த்தீங்கன்னா சீட் நல்லாவே குஷன்டான சீட். இந்த குஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த குஷனுக்கு மேலே இவ்வளோதுக்கு மேலே நீங்கள் அமுத்துனீங்கன்னா உள்ளே வந்து ஏதோ கட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, அண்ட் இதில் வந்து பில்லியன் கம்ஃபர்ட்டும் நல்லாயிருக்கும். ஃபுட் ரெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தான் வந்து இக்னிஷன் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இப்படி தான் இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இண்டிகேட்டர், லோ பீம், ஹை பீம். இது வந்துட்டு ஈக்கோ மோட். ஸோ பவரில் ரைட் பண்ணுறீங்களா, ஈக்கோவில் ரைட் பண்ணுறீங்களா அப்படின்னு காமிக்கிறதுக்காக. இந்த பக்கம் வந்துட்டு டர்ன் இண்டிகேட்டர், ஃபியூல் இண்டிகேட்டர். இது ஃபுல்லி டிஜிட்டல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபியூல் கம்மியாக இருந்ததுன்னா இதிலே காமிக்கும். லோ ஃபியூல் இண்டிகேட்டர் ஃபுல் டிஸ்பிளேல காமிக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஓனர். ஸோ மோடுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 மோட் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மோட், ரைடு மோட். இது வந்து ரைடு ஸ்டார்ட்ஸ், இது லேப்ஸ் டைமும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஸ்ட்ரீட் மோட். ட்ரிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ட்ரிப் இருக்குது. ட்ரிப் 1, ட்ரிப் B கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட். இங்கே லேப் கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர். மேலே வந்து அதோட டைமிங் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் டிஜிட்டல் ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஸ்டார்ட், லாஸ்ட் லேப், எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கு அப்படின்னு காமிக்குது, எவ்வளோ டைம் அப்படின்னு காமிக்குது, அதில் எவ்வளோ ஆவரேஜ் ஸ்பீடு போனோம் அப்படின்னு காமிக்குது. ஸோ இது வந்து டாப் ஸ்பீட். இது வரைக்கும் 44 தான் டாப் ஸ்பீடு போயிருக்காரு. ஸோ இந்த பக்கம் வந்து செட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ பீம், ஹை பீம், இன்டகிரேட்டட் பாஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர். இது வந்து ஹார்ன் வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது. ரைட் சைடில் இதில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு என்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், என்ஜின் கில் ஸ்விட்ச். அதுக்கப்புறம் ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்ஜின் கில் ஸ்விட்ச் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சர். ஸ்கூட்டர்ஸில் பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுக்குறதில்ல, பட் இங்கே கொடுத்துருக்காங்க. குட் திங். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் ரொம்ப சாலிடாக இருக்குது ஓட்டும்போது. பிரேக் லிவர்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. க்ரிப்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சைடு மிரர் வந்து நல்லா பெருசு. ஐ திங்க் இது வந்து அப்பாச்சியோட சைடு மிரர்னு நினைக்கிறேன். அது இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இங்கே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கால் வைக்கிறதுக்கு மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப பெரியான எதனா குட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போனால் அது நீங்கள் பண்ண முடியாது. சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது கீ. வாவ். ஸோ இது இப்படி திருப்பினீங்கன்னா ஃபியூல் லிட் இப்படி ஓப்பன் ஆகுது. ஃபியூல் லிட் வந்து வெளியே வச்சுருக்காங்க. ஃபியூல் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5.2 லிட்டர்னு நினைக்கிறேன். அது நான் வீடியோவில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா இது ஓப்பன் ஆகுது.
அதே ரைட் சைடு திருப்பினா சீட் ஓப்பன் ஆகுது. அதை மாற்றி திருப்பிடாதீங்க, அதை பார்த்து திருப்பணும். ஸோ இது வந்து 22 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஹாஃப் ஸ்பேஸ் ஹெல்மெட்டு நல்லா உட்காருது. இது பைக்கு கூட கொடுத்த ஹெல்மெட். ஸோ நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு. இங்கே வந்து ஒரு குட்டியாக எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம். ஸோ இங்கே டூல்ஸ்லாம் இருக்குது, ரைட் ஃபஸ்ட் எய்ட் கிட்ஸ் டூல்ஸ்லாம் இருக்குது. இந்த மேட்டும் இந்த லேடிஸ் ஹேண்டிலும் வந்து இவங்களே போட்டிருக்காங்க எக்ஸஸாக. மற்றபடி பைக்கோட லுக் அப்படின்னா வண்டி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வேறு லெவலாக இருக்குது. ரோட் பர்சன் சூப்பராக இருக்குது. கிராஃபிக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் ஸ்கீமும் நல்லாயிருக்கு. ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 4 எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 வந்து டிஆர்எல். ஸோ இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் டிஆர்எல். இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் இண்டிகேட்டர். ஸோ ரியர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எரியுது, அதே மாதிரியான டிசைன். ரியர்லேயும் ஹாலஜன் இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, லாக் பண்ணுறதுக்காக. ஸோ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் ஆகிக்கும், வண்டி மூவ் ஆகாது, திரும்பி பண்ண எடுத்துக்கும். இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர். இதோட டார்க் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 10,005 நியூட்டன் மீட்டர் 5,500 ஆர்பிஎம்மில் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதோட எக்ஸாஸ்ட் பாருங்கள், ரொம்ப ஸ்டைலிஷாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. அண்டு என்ஜினோட அசம்பிளி நல்லாவே வெளியே எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்கு. மட்டு நல்லா ஃபுல்லாக மேலே அடிக்காமல் இங்கே பார்த்திங்கன்னா மட் கார்டு கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ டிசைனை பொறுத்தளவுக்கு ரொம்பவும் சூப்பராக அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ரிஃப்ளெக்டர், பின்னாடி அந்த பக்கமும் ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், இப்போ நம்ம வந்து பைக் ஓட்டி பார்க்கோம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பைக்கை கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், கிக்கர் இருக்குது. ஸோ சீட் ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து 5.8 ஃபீட் டால், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது. ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய கியர் பைக் ஓட்டுற மாதிரியான ஒரு ஸ்டெபிலிட்டி வண்டியில். ஸோ இன்ஜின் கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். கில் ஸ்விட்ச் ஆனில் தான் இருக்குது. அப்படியே பண்ணிங்கன்னா ஆன் ஆகாது, அதனால் பிரேக்கை பிடிச்சிட்டு ஆன் பண்ணுங்க. எஸ், ஆன் ஆகிடுச்சு. ஸோ வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐடலிங்கில் வைப்ரேஷன் இருக்குது. ஸோ இன்ஜின் வந்து நல்லா கொஞ்சம் பவர்ஃபுல்லான இன்ஜின் அப்படிங்கிறது தெரியுது. சைடு மிரர் வந்து நல்லாவே பின்னாடி இருக்கிறதுலாம் கிளியராக தெரியுது. ஸோ இப்போ நம்ம மூவ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலி என்னென்னா இந்த இன்ஜினை பொறுத்தளவுக்கு இனிஷியல் பிக்கப்பே இல்லை சுத்தமாக. டியோலாம் கம்பேர் பண்ணும்போது சுத்தமாக இனிஷியலாக இல்லை. இங்கே பாருங்கள், அது எதுக்குன்னா நல்லா வந்து மைலேஜ் கொடுக்கறதுக்காக. ஆனால் ஒரு சர்டைன் ஆர்பிஎம்க்கு மேலே போனதுக்கப்புறம் வண்டி வந்து வேறு லெவலாக மாறிடுது. எஸ், பார்த்தீங்களா? ஸோ ஒரு ஆர்பிஎம் லெவல் போனதுக்கப்புறம் நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆஃப் ரோடு மாதிரியான ஏரியா. இங்கே பாருங்கள், ரோடு நல்லா இல்லை. பட் ஓகே, என்னென்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக வேலை பார்க்குது. உங்களுக்கு வந்து இந்த பாத் ஹோல்ஸ் எதுவுமே தெரியல. ஆனால் வந்து ரியர் சஸ்பென்ஷன் மட்டும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. பட் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து கோத்ரூ பண்ணலாம். இங்கே பாருங்கள், நல்லா போகலாம். இதே அளவுக்குலாம் இல்லை. ஆக்சுவலாக டியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன். பட் இப்போ தான் மாற்றிருக்காங்க BS6. பட் இதுக்கு முன்னாடி நான் வச்சுருக்கிறதுலாம் ரொம்ப மோசமாக இருக்கும். இது வந்து ரொம்பவும் சூப்பராகவே வாங்குது வண்டி. இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக வெப்சைட்டில் போய் பார்த்தா அப்படின்னா மற்றவங்களாம் வந்து ஒரு 50 அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. பட் ஓனர் என்ன கிளைம் பண்ணுறாருன்னா 35-40 இந்த அளவுக்கு தான் கிளைம் பண்ணுறாரு. ஸோ இதுக்கே ஒரு டாப் ஸ்பீடு அதிகமாக போகல. மேபி இது வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணாதனால அவ்வளோ கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் அதிகமாக கொடுக்கலாம். ஹியர் வி கோ. பட்டன்ஸோட குவாலிட்டி, இந்த சுவிட்சஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்லாவே குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து பெரிய பாத் ஹோல்ஸில் விட்டால் கூட ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் தெரியல. நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. ரேஸ் எடிஷன் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து எந்த மோடில் இருக்கேன், நான் மோடு செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போதே நான் மோடு மாற்றினா மாற மாட்டேங்குது. ஸோ சம்திங் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க டெக்னிக்கலாக. ஸோ நான் அது இப்போ வந்து மோடு நான் வச்சு மாற்றுறேன். ஸோ இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு காமிக்குது. நான் ஸ்ட்ரீட் மோடில் வச்சு ஓட்டுறேன். ஓகே, ஹியர் வி கோ. எஸ், அந்த 20-30க்கெலாம் மேலே போனதுக்கப்புறமா தான் அந்த பிக்கப்பே இருக்குது. பிரேக்கிங் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் பிரேக் வந்து நல்லாயிருக்கு. ரியர் பிரேக் வந்து ஸ்பாஞ்சாக இருக்குது.
75. ஸோ டாப் ஸ்பீடை பொறுத்தளவுக்கு இதில் அசால்ட்டாக போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் சர்வீஸே பண்ணலை, அதனால் நான் ரொம்ப புஷ் பண்ண விரும்பல அந்த பைக்கை. பட் 75 வரைக்குமே வண்டி வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. அந்த ஐடலிங்கில் வந்து அந்த வைப்ரேஷன், அது வந்து என்ஜின் வந்து நல்லாவே பவர்ஃபுல்லான என்ஜின் அப்படிங்கிறது தெரியுது. வைப்ரேஷன்னா பெரிய பெரிய வைப்ரேஷன்லாம் என்ஜின் ரொட்டேட் ஆகிறது வந்து பாடி ஃபுல்லாக தெரியுது. அதே நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ரெவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த என்ஜின் ரொட்டேஷன் தெரில. ஸோ லேடிஸ்க்கு வந்து இந்த பைக் சஜஸ்ட் பண்ணோன்னா மோஸ்ட்லி இது லேடிஸ் எடுக்க தேவையில்ல. ஏன்னா 125cc இந்த அளவுக்கு பவர் அண்ட் டார்க் இருக்குது. 110cc லேடிஸ் போகிறது பெஸ்ட்டு. பட் பசங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணணுன்னா தாராளமாக நீங்கள் போகலாம், நல்லாவே பவர்ஃபுல்லாக இருக்குது. Here we go. ஸோ ஸ்பீடுங்கிறது ரொம்ப சடனாலாம் பிக்கப் எடுக்கல, ஸ்லோவாக தான் பிக்கப் எடுக்குது. ஆனால் வந்து வண்டி போக அப்படியே வாவ். ஓகே, சஸ்பென்ஷன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஓகே டியோவை கம்பேர் பண்ணும்போது. இன்னும் கொஞ்சம் நான் ஓட்டி காமிக்கிறேன். இது ஓட்டுறது எப்படி இருக்குன்னா, ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் மட்டும் கொஞ்சம் லைட்டாக டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஹேண்டில் பார் அது திருப்புறதுலாம் கொஞ்சம் லைட்டாக டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அது எதுக்குன்னா ஸ்டெபிலிட்டிக்காக தான் அப்படி பண்ணியிருக்காங்க, நல்லாவே தெரியுது. ஹை ஸ்பீடில் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத. நீங்கள் வந்து இதில் கார்னரிங்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ டயர் வந்து அந்த மாதிரியான டயர் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா கர்வ்டாக இருக்குது டயர்லாம். அந்த குட்டி அந்த விண்ட்ஷீல்டில் இது வந்து பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. தெரியல இது எந்த அளவுக்கு விண்டெல்லாம் கட் த்ரூ பண்ணுன்னு. அப்படியே கட் த்ரூ போட்டாலும் கரெக்டாக மூஞ்சிலே தான் அடிக்கும். ஆல்ரைட். ஸோ பில்லியன் கம்ஃபர்ட்னாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா பின்னாடி வந்து நல்லா சீட்டு, பெரிய சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு உட்காந்து ஓட்டுறதுக்கு ரொம்பவும் ஒரு ஸ்டாண்ட்ஸ் வந்து ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் வந்து நம்ம முறுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே தோணுது, பொறுமையாக ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி தோணலை. ஆனால் வண்டி வந்து பார்க்குறதுக்கு இப்படி ஃப்ளாட்டாக இல்லை, பின்னாடி லைட்டாக தூக்கிட்டு முன்னாடி லைட்டாக அமுத்திட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஒரு அக்ரெசிவ் ஸ்டாண்ட்ஸ் மாதிரி வண்டியை பார்க்கும்போது. ஸோ அதனால் நம்ம புஷ் பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ப்ளூடூத் மூலயமா உங்களோட ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு TVS ஸ்மார்ட் கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப் கொடுக்குறாங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ட்ரிப்பர் நேவிகேஷன், அதாவது டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோனு மெசேஜ் கால்ஸ்லாம் வந்து இதில் தெரியுங்கிறாங்க. பட் அந்த ஃபீச்சர் எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரில. நம்ம ரைட் பண்ணும்போது ஃபோன் மெசேஜ்லாம் எதுக்கு இதில் காமிக்கிறாங்கன்னு தெரில. இதை பார்த்துட்டு போய் வண்டி எங்கன்னா விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க, இதை பார்த்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காதிங்க. ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷனுக்கு தான். எக்ஸ்ட்ரா நிறைய இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து இதில் விட்டான் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி கேஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1,14,000 பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.